ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஓ டிஜிட்டல். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் டூல் தான் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் டூல் லீட்வே. இந்த பல்க் மெசேஜ் வாட்ஸ்அப்லேயே லீட்வே தான் நம்பர் ஒன். சரிங்களா? நம்பர் ஒன் இடத்துல இருக்குது. ஏன்னா இது இன்டர்ஃபேஸும் நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எந்த ஒரு பிளாக்கிங் இஷ்யூவும் அந்தளவுக்கு இதில் நடக்காது. யூஸ் பண்ணுறது நம்ம நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு ஈஸியாக எளிமையாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த வாட்ஸ்அப் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் என்னென்ன பண்ணலான்ட்டு ஈஸியான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புதுசாக யாரும் உங்களுக்கு டெமோ காட்டணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியாக நீங்களே போய்ட்டு இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சிம்பிள் தான். ஓகேங்களா? உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக அது மூலிமா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஓல்டு வெர்ஷன்லாம் 7.0 8.0லாம் வந்து இப்போ நியூ வெர்ஷன் லான்ச் ஆகிருக்கு. 9.0 லான்ச் ஆகிருக்கு. இதில் நிறைய மாடிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்குமோ அது எல்லாமே இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் டேஷ்போர்ட். டேஷ்போர்ட்லேயும் உங்களுக்கு தெரியும் எத்தனை மெசேஜ் சென்ட் ஆகிருக்கு, எத்தனை டெம்ப்ளேட்ஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓவராலாக நம்ம காட்டும். கால் ரெஸ்பாண்டிங் நடந்திருக்கா, சேட் புக் நடந்திருக்கா, பல்க் மெசேஜ் நம்ம எத்தனை அமைச்சிருக்குன்னு ஒரு டேஷ்போர்டு காட்டும் நம்மளுக்கு. ஓகேங்களா? குயிக் ஆக்ஷனில் நம்ம ஃபாஸ்ட்டாக என்னென்ன நம்ம பண்ணுவோமோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பல்க் மெசேஜ் சென்ட் பண்ணுறது, மொபைல் டிவைஸ் ஆட் பண்ணுறது, கான்டாக்டை இம்போர்ட் பண்ணுறது, சேட் புக் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதேமாதிரி நம்ம மூடை மாற்றிக்கலாம். ஸ்க்ரீனோட மூடை மாற்றிக்கலாம். நைட் மூடை மாற்றிக்கலாம், டார்க் மூடை மாற்றிக்கலாம், நம்ம டே மூடை மாற்றிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆனுவல் பேமெண்ட்டாகவும் இருக்குது, 6 மந்த்தும் இருக்குது, ஆனுவல் பேமெண்ட்டாக இருக்குது, அப்படி 3 மந்த்தாகவும் இருக்குது, அப்படி லைஃப் டைம் பேமெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு என்ன இது வேணுமோ, உங்கள் பட்ஜெட் என்னவோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? பர்ச்சேஸ் பண்ணால் உங்களோட என்ன பிஸ்னஸ் நேம் கொடுக்குறீங்களோ நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கீ காட்டிடும். சரிங்களா? இதை நான் லைஃப் டைம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். லைஃப் டைம் போட்டிருக்கேன் அதனால் லைஃப் டைம் காட்டுது. நீங்கள் ஆனுவல் 6 மந்த்து அதுமாதிரி வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் டெமோ கேட்டால் கூட ஓகே தான். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா என்ன பேக்கேஜ் வேணுமோ அதுக்கு இதுன்னு சொன்னால் எனக்கு கீ கொடுத்துருவோம். இதுக்கு நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த லீட்வே எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, டேஷ்போர்டு பார்த்தாச்சு. அடுத்தது டிவைஸ். சரிங்களா? டிவைஸில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 2 டிவைஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி எத்தனை மல்டிபிள் வாட்ஸ்அப் வேணுமோ கனெக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கவுண்டிங் இருக்குது பாருங்கள். மல்டிபிள் வாட்ஸ்அப்பை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆட் கொடுத்துட்டு நம்ம என்ன நேம் கொடுத்து ஜஸ்ட்டு கிரியேட் கொடுத்தா ஷோ யுவர் கியூஆர் கோடு காட்டும். நீங்கள் டிவைஸை வந்து பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேவைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சிங்கிள் மெசேஜ். ஓகே, நீங்கள் எந்த டிவைஸ்லேருந்து நீங்கள் யாருன்னா சிங்கிளாக மெசேஜ் அனுப்பினாலும் அந்த டிவைஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப்பை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் நான் இதுலேருந்து நான் ஒரு சிங்கிள் மெசேஜ் அனுப்பினா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மொபைல் நம்பர். சரிங்களா? மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி என்ட்ரி பண்ணிவிட்டு செக் கால் கொடுக்கணும். செக் கால் கொடுத்தா இந்த நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபைனா இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கா இல்லையா, இது வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கா, எல்லாமே வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆகிட்டு நம்ம என்ன மெசேஜ் நம்ம அனுப்புகிறோமோ கீழே நம்ம கண்டென்ட் டைப் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பலாம். ஓகேங்களா? கண்டென்ட் டைப் பண்ணிவிட்டு அனுப்பலாம். ஏன்னா இமேஜ் அப்லோட் பண்ணணுமோ இல்லை ஃபைல்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படியும் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணியிருந்தாலும் நம்ம டெம்ப்ளேட்ஸ் மூலிமாவும் நம்ம என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்ஸும் அனுப்பலாம். சிங்கிள் மெசேஜ். ஓகேங்களா? அதுமாதிரி பண்ணலாம். ஓகேவா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த சாஃப்ட்வேர் வாங்குறதே இந்த டெம்ப்ளேட்ஸ்க்காக தான் வாங்குவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அஃபிஷியல் ஏபிஐ டெம்ப்ளேட்ஸை விட இது கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட்ஸ் நல்லா அட்வான்ஸாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த டெம்ப்ளேட்ஸ். ஓகேவா? அஃபிஷியல் ஏபிஐ கிட்டலாம் போனால் நீங்கள் ஒவ்வொரு மெசேஜுக்கும் நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும் பைசா எல்லாத்துக்கும் அஃபிஷியல் ஏபிஐ போனால் பேமெண்ட் பே பண்ணணும். நம்ம மந்த்லி பேமெண்ட்டும் பண்ணணும். நம்ம எஸ்எம்எஸ் அனுப்புறது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுக்கும் இத்தனை கவுண்ட்டுக்குன்ட்டு நம்ம பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அதெல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான், கொஞ்சம் மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். நம்ம சின்ன சின்ன ஷாப் வச்சுருக்கவங்க, நம்ம சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சரிங்களா, ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கோங்க, அதுக்கு எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் ஏபிஐக்குனா ஒரு மாதத்துக்கு 2000 நம்ம பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மெசேஜ் பண்ணுறதுக்கு பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? இதில் நம்ம தேர்ட் பார்ட்டி மூலிமா நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு சின்ன சின்ன மெசேஜை நம்ம போட்டுக்கலாம். இல்லை கஸ்டமரை நம்மளுக்கு சர்வ் பண்ணிவிட்டு கான்டாக்ட் சர்வ் பண்ணி அவங்களுக்கு மூலிமா நம்ம மார்க்கெட்டிங் நம்ம பண்ணலாம். நம்ம அதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதுக்கு அஃபிஷியல் ஏபிஐக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அதை பற்றி அது அந்த அஃபிஷியலாக இருக்கனால நம்ம பிளாக் பண்ண மாட்டாங்க. நம்ம பேமெண்ட் பண்ணுவோம், நம்ம கொடுப்பாங்க, பிளாக்கிங் இருக்காது. இது பிளாக்கிங் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? பிளாக்கிங் சான்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கரெக்டாக ப்ரொசீஜர் படி யூஸ் பண்ணால் பிளாக் ஆகாது. சரிங்களா? அந்தளவுக்கு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது பிளாக்கிங் சான்ஸ் ரொம்ப கம்மி இந்த லீட்வேயில். அந்த ஏபிஐயில் என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. விஷன் 9.0 வந்து அதில் என்ன அப்டேட் பண்ணாங்கன்னா 9.5 வரும், 10 விஷன் வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே வந்து. ஓகே, டெம்ப்ளேட் பற்றி பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் டெம்ப்ளேட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டெம்ப்ளேட்டு என்னோடய மார்க்கெட்டிங்க்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டெம்ப்ளேட்ஸு. இதெல்லாம் பாருங்கள். நம்ம புதுசாக டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, க்ரியேட் த டெம்ப்ளேட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்ஸோட மாடல்ஸ்லாம் நம்மளுக்கு காட்டும். உங்களுக்கு டெக்ஸ்ட்டு, மெசேஜ் டு இமேஜ், மெசேஜ் டு டாக்குமெண்ட்டு, மெசேஜ் டு கான்டாக்ட்டு, அதே மாதிரி மெசேஜ் டு போல். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி போல் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் வாட்ஸ்அப்பில், அதுமாரி மெசேஜ் டு போல், மெசேஜ் டு பட்டன்ஸ், மெசேஜ் டு லிஸ்ட், மெசேஜ் ப்ளஸ் லொக்கேஷன், மெசேஜ் ப்ளஸ் வீடியோ, இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? மிக்ஸ்டு இன்ட்ராக்டிவ் பட்டன்ஸ். சரிங்களா? இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது நம்ம டெம்ப்ளேட்ஸில். நம்மளுக்கு எது நம்ம மார்க்கெட்டிங்க்கு எது வேணுமோ அந்த டெம்ப்ளேட்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூஸ் பண்ண நம்ம டெம்ப்ளேட்ஸை ரெடி பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸில் காட்டிகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே சிம்பிள் தான். டெக்ஸ்ட்டு மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ்னால் இது நம்ம ஏதாவது ஹெட்டிங் கொடுக்கணும். நம்ம என்ன மார்க்கெட்டிங் என்ன கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் இப்போது கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கேட்டகரி என்ன கேட்டகரி காட்டும். ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ண போகிறோமா, வேறு ஏதாவது கேட்டகரி தான் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நம்ம கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் கொடுத்தா டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகும். இந்த ரேண்டம் ஸ்பான்டெக்ஸு லைன் பிரேக்னா நம்ம கிளிக் பண்ணால் அது கீழே நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேண்டம்னா இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சொல்கிறல, இந்த ரேண்டம் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், நம்ம ரேண்டம் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எதனா கண்டென்ட் டைப் பண்ணால் இது யூனிக்காக ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பர் மாதிரி க்ரியேட் ஆகும். எதுக்கு இதுனா ஒரு எல்லாருக்கும் வந்து சேம் மெசேஜ் போகாமல் ஒரு யூனிக்காக போகும்போது நம்ம பிளாக்கிங் சான்ஸ் ரொம்ப கம்மி. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. அதேமாரி ஸ்பின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்டெக்ஷன் கொடுத்தோம்னா
நம்ம ரேண்டமாக நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங்னா ஒருத்தருக்கு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு போகும், இன்னொருத்தருக்கு வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு போகும். சரிங்களா? ஹாய் ஹலோ கொஞ்சம் வேரியண்ட்டாக கொஞ்சம் மாறி மாறி ஆட்டோமேட்டிக்காக அது நம்பருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிட்டே இருக்கோம். ஒருத்தருக்கு வந்து ஹாய்ன்னு போகும், இன்னொருத்தருக்கு ஹலோ போகும். அதேமாரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நமக்கு அனுப்பிட்டே இருக்கும். நமக்கு ஒரு ஒரே கண்டென்ட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அனுப்புறது தான் இந்த ரேண்டம் இந்த ஸ்பின் டெக்ஸ்ட். ரேண்டம்ன்றது யூனிக்காக நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது. இல்லை ஒரு பிளாக் ஆகாத அளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் இப்போ கண்டக்ட் பண்ணால் தான் நம்ம வாட்ஸ்அப் வந்து சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? நம்ம டைப் பண்ண எங்கள் அவுட்புட் காட்டுது பாருங்கள். கஸ்டமருக்கு எப்படி போகும் இன்னைக்கு காட்டுது பாருங்கள். இந்த ஃபியூச்சர்ஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதேமாதிரி சேம் எல்லாமே சேம் இதே தான். இந்த போலிங் எல்லாமே இதே தான். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இதில் டெம்ப்ளேட்ஸ்லேயே ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மெசேஜ் பட்டன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெசேஜ் பட்டன் கிளிக் பண்ணுற பாருங்க. எல்லாமே சேம் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெசேஜ் பட்டன்லாம் ஒன்றும் கிடையாது, சேம் எல்லாம் இதேமாரி தான் வந்துடும். சரிங்களா? நம்ம டைட்டில் கொடுத்துக்கலாம், டெம்ப்ளேட் நேம் கொடுத்துக்கலாம், கேட்டகரி என்னன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் பட்டன்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆட் மெசேஜ்லாம் வரும் உங்களுக்கு. அதாவது பேங்கிங் சைட்லேருந்து உங்களுக்கு பட்டன் வச்ச மாதிரிலாம் வரும். அதுமாரி நீங்கள் பட்டன் வச்ச மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஆட் த பட்டன் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 3 பட்டன் வரையும் 3 பட்டன் வரையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஆட் பட்டன் கொடுத்த பிறகு பட்டனுக்கான டெக்ஸ்ட்டு கேட்குது உங்களுக்கு. என்ன உங்களுக்கு பட்டனோட நேம் என்ன வேணும் உங்களுக்கு கேட்குது. நான் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். மெசேஜ் கண்டென்ட்டில் வந்து நான் ஹாய் ஹலோ ஹாய் குட் மார்னிங் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த ஃபுட்டர் டெக்ஸ்ட்டில் வந்து நான் இங்கே நியூ அப்டேட் வர ஜேஓடிஜி அப்படின்னு போட்டிருக்கேன். அதேமாதிரி பாருங்கள், பட்டன்ஸ் ஒரு 3 பட்டன்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். யூ லைக் ப்ரோ 17, யூ லைக் ப்ரோ 17.5 டெமோன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுமாரி நம்ம டைப் பண்ணால் உங்களுக்கு கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம வாட்ஸ்அப்லேயே ஒரு காட்டும் நம்மளுக்கு. ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். நம்ம டெம்ப்ளேட்டோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நம்மளே பார்த்துக்கலாம். அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்மளே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஒரு பட்டன் மாரி போகும். இதெல்லாம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன் மெசேஜ் வரும். இதை கிளிக் பண்ணியிருக்காங்க ரிட்டர்ன் மெசேஜ் வரும். ஓகேவா? அது கீழே நீங்கள் ஏதாவது மேலே இமேஜ் எதனா அப்லோட் பண்ண இமேஜ் ஏதாவது வீடியோ இமேஜ் ஏதாவது ஆடியோ அப்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்லோட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம இமேஜ் ஏதாவது வேணுன்னா கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயும் காட்டும் பாருங்கள். நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜை காட்டும். ஜஸ்ட்டு க்ரியேட் டெம்ப்ளேட் கொடுத்துட்டா டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் ஆகிடும். நம்ம சேவ் பண்ண டெம்ப்ளேட் வந்து பண்ணிடுவாங்க. டைட்டில் வந்து ப்ரோன்னு கொடுத்துருக்கேன் டெம்ப்ளேட் நேமு. இதில் நம்ம காட்டும் பாருங்கள், என்ன மாடல் நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே சேவ் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். சரிங்களா? அதுமாரி நம்ம சேவ் பண்ண டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? அடுத்து வேறு டெம்ப்ளேட்ஸ் மாடல் பார்க்கலாம் வாங்க. இந்த சாஃப்ட்வேர்லேயே முக்கியமான விஷயம் இந்த டெம்ப்ளேட் மட்டும்தான். நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்சடு இன்ட்ராக்டிவ் பட்டன்ஸ் பார்க்கலாம். அந்த டெம்ப்ளேட் பற்றி பார்க்கலாம். இது ஏன் குறிப்பிட்ட டெம்ப்ளேட் சொல்லலாம், இதுதான் மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நம்ம. மீதி எல்லாமே நார்மல். நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் பண்ணி நம்ம இமேஜை அட்டாச் பண்ணி அனுப்புகிறோமோ அதுமாரி மீதி எல்லாமே நார்மல். ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட்ஸ் தான் மேக்ஸிமம் அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த முக்கியமாக இந்த டெம்ப்ளேட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது மிக்சடு இன்ட்ராக்டிவ் பட்டன்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் கண்டென்ட் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டர் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம பிராண்ட் நேம் ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட பிராண்ட் நேமு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து லாஸ்ட்டில் கீழே வரும். எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் எப்படி டெம்ப்ளேட் ரெடி ஆகுதுன்னு. ஓகே, இப்போ நான் பட்டன்ஸ் ஃபஸ்ட்டு 5 பட்டன் வரையும், சரிங்களா, மிக்ஸ் இன்ட்ராக்டிவ் பட்டன்ஸ் 5 பட்டன் வரையும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தோன்னா
ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் கொடுத்துக்கிறேன் பாருங்கள், குயிக் ரீப்ளைன்ற ஒரு பட்டனை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குயிக் ரீப்ளே பட்டன் 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான பட்டன்ஸ் நான் லோட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு பட்டன் பாருங்கள், நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் த நியூ அப்டேட்னு கொடுத்துருக்கேன். செகண்ட் பட்டன் பார்த்தோன்னா அதே குயிக் ரீப்ளே பட்டன் தான், ஐடி கார்டு ரிலேட்டட் என்கொயரி வேணுமா அதுக்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது 2 ஆச்சுங்களா. இன்னொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், சிடிஏ யூஆர்எல்னால் நம்ம ஏதாவது யூடியூப்பில் டெமோ வீடியோ எதனா வச்சுருந்தோம்னா அந்த லிங்க் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணால் அந்த பட்டன் கிளிக் பண்ணால் டைரெக்டாக அந்த லிங்க் பண்ண பேஜுக்கு நம்ம போகும். ஓகேவா. சிடிஏ ஃபோன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணால் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் டயல் போகும், கால் பண்ணுற ஆப்ஷன் போகும். ஓகேங்களா. காப்பி ஆஃப் த கோடுனா எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபருக்கு ஏதாவது நீங்கள் கோடு எதனா செட் பண்ணி வச்சுருந்தா அந்த கோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெசேஜுக்கும் போகும்போது டிஃப்ரெண்ட் அந்த ஆஃபர்ஸ் கோடுலாம் போகும். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ஆஃபர்ஸ் மூலிமா கூட நீங்கள் அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அதுமாரி ஒரு 5 பட்டன் வரையும் நமக்கு ஏற்ற மாரி இப்போ எக்ஸாம்பிள் இப்போது குயிக் ரீப்ளே பட்டன் 2 கொடுத்துட்டேன் நான். அடுத்தது சிடிஏ யூஆர்எல் பட்டன் ரெண்டு வீடியோ இருந்தால் நீங்கள் 2 வீடியோ யூஆர்எல் லிங்க் இருந்தால் கூட அது கொடுக்கலாம். மொத்தம் 5 பட்டன் நீங்கள் இது எப்படியா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுமாரி நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா டெமோவோட இப்படி ஆன் பண்ணியிருக்கேன், பட்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி கால் பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாரி இந்த காப்பி ஆஃப் த கோடு இருக்குல்ல, ஆஃபர்ஸ் கோடு மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த கோடு வேணுமோ ஃபிக்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஃபுட்டர் டெக்ஸ்ட்டில் நம்ம ஏதாவது நீங்கள் கீழே ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணுமா, ஏதாவது டேர்ம் அண்ட் கண்டிஷன் கொடுக்கணும்னா ஓகே, உங்கள் பிராண்ட் நேம் எதனா கொடுக்கறதுனால ஓகே, அதுமாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். எதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துட்டு பாருங்கள், பிராண்ட் நேம் கொடுத்துட்டேன். ஏதாவது நான் பிக்சர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது பிக்சர் நீங்கள் ஆட் பண்ணிடலாமா, ஏதாவது சின்ன சின்ன கிளிப் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டா உங்களுக்கு மிக்ஸ் இன்ட்ராக்டிவ் பட்டன் சேவ் ஆகிடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெம்ப்ளேட் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம சேவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைன்றப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் நம்ம யாருக்கு அனுப்பணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனுப்பிக்கலாம். இல்லை டிஃப்ரெண்ட்டான டெம்ப்ளேட்ஸை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ். சரிங்களா. இந்த கான்டாக்ட்ஸில் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம், கான்டாக்ட்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி எக்ஸல்லேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அந்த கான்டாக்ட்ஸ் எப்படி நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கான்டாக்ட் ஒன்று சேவ் பண்ணியிருக்கேன், சாஃப்ட்வேர் கஸ்டமர் நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதை எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு 15 கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நான் நியூ கான்டாக்ட் எப்படி நான் சேவ் பண்ணுறது பார்க்கலாம். நியூ குரூப் நம்பர். சரிங்களா. அந்த கான்டாக்ட் சேவ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்கான நேம் எனக்கு தான் கொடுத்துக்கலாம் நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஏதாவது டிஸ்கிரிப்ஷனில் வேணுன்னா கூட கொடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு என்ன கலர் வேணும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கான்டாக்ட்டுக்கு வந்து எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரியேட் கொடுத்துட்டா இங்கே பாருங்கள் ஒரு எம்டியாக ஒன்று க்ரியேட் ஆகிட்டு பாருங்கள். க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ண பிறகு இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுங்க. மேனுவல் ஆடு, காப்பி பேஸ்ட்டு, எக்ஸல் இம்போர்ட். சரிங்களா. ஒரு சிம்பிளாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம ஒரு குழப்பிக்க வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது, சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு மேனுவல் ஆட்னா நம்ம கான்டாக்டை வந்து மேனுவலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போது நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்து மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு மெயில் ஐடி என்ட்ரி பண்ணலாம். கம்பெனி டீட்டெயில்ஸ் அது மாதிரி கொடுத்துக்கலாம். அது நம்ம மொபைலில் சேவ் பண்ணுற மாதிரி தான் ஒரு சில என்னென்ன முக்கியமானதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ஏதாவது நம்ம அவங்க எதனா நோட்ஸ் எதனா நம்ம பண்ணிக்கணுமா, உங்களை பற்றி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எதனா நோட் பண்ணிக்கணுமா, அது பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் 1 2 3 4 பார்த்தீங்களா. நம்ம ஏதாவது எங்களுக்கு கொடுத்தா நம்ம பல்காக மெசேஜ் பண்ணும்போது இந்த கான்டாக்ட்லேருந்து இம்போர்ட் எடுத்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேரியபிளாக போகும். நம்ம பல்காக ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோன்னா இவங்களுக்கு வந்து நேம் போட்டு போகும். சரிங்களா. வேரியபிள் 1ன்னா எக்ஸாம்பிள் இவர் பேர் வந்து கண்ணன் வச்சுங்களேன். கண்ணன் கொடுத்துக்கிறோம். கண்ணன் கொடுத்துட்டா அப்போ நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுக்கும்போது நம்ம ஹாய் கண்ணன் போகும். நம்மளுக்கு அவருக்கு மெசேஜ் நம்ம ஜஸ்ட்டு நம்ம நேம் மட்டும் தான் டைப் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அவருக்கு பல்காக மெசேஜ் போகும்போது இந்த கான்டாக்ட்லேருந்து போகிறதுனால
மெசேஜ் ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். அது நேம் எடுத்துக்கும். ஏதாவது நம்ம இதுக்கு அப்டேட் பண்ணி வச்சுருந்தா, நம்ம வேரியபிள் டூ எதனா இதுக்கு ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருந்தா, ஏதாவது டியூ டேட்டு, பில் பேமெண்ட் டேட்டு, அதுமாதிரி நம்ம வேரியபிளாக சேவ் பண்ணி வச்சுருந்தா அதுக்கேற்ற மாதிரி இருக்கு நம்ம போகும் அதுக்கு. ஸோ அதுமாரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்துட்டா இப்போ பார்த்தீங்க இன்வேலிட்னு காட்டுது பார்த்தீங்களா. நம்ம என்ன பண்ணால் வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஏன் இன்வேலிட்னு காட்டுதுன்னா ஜஸ்ட்டு மொபைல் நம்பருக்கு முன்னாடி +91 போடல நம்ம. அன்வெரிஃபைடு இருந்தனால ஜஸ்ட் வெரிஃபை, இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, ஜஸ்ட் நம்ம வெரிஃபைல கிளிக் பண்ணால் இந்த நம்பர் க்ரீன் கலராக வெரிஃபை ஆகிடும். சரிங்களா. அடுத்து நம்ம எத்தனை மேனுவலாக என்னென்ன கனெக்ட் தேவையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே டேட்டாவை நம்ம ஒன்றா என்ட்ரி பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா. நான் என்னோடய சஜஷன் எப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக நம்ம முழுக்க மார்க்கெட்டிங்காக தான் பண்ணுறோம். நம்ம சாஃப்ட்வேரை நம்ம இது சாஃப்ட்வேர் வந்து மார்க்கெட்டிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கான்டாக்டை வந்து மேனுவலாக ஏற்றிங்க. எக்ஸாம்பிள் உங்களோட கஸ்டமர் நேம்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த கான்டாக்டை வந்து நீங்கள் மேனுவலாக ஏற்றிட்டிங்கன்னா, நீங்கள் பல்காக மெசேஜ் சென்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. சென்ட் பண்ணும்போது நேம் கரெக்டாக காட்டிடும். ஹாய் ஜீவா, ஹாய் கண்ணன், ஏதாவது நம்ம வேரியபிளாக நம்ம சேவ் பண்ணால் அவங்களுக்கு அப்படியே போய் நம்ம ஷோ ஆகும் அவங்களுக்கு. அப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது. அவங்களுக்கே தெரியும் இது எதுலேருந்து அனுப்புகிறாங்க, எப்படி அனுப்புகிறாங்க, அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. கொஞ்சம் அவ்வளோ ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும். நீங்கள் மேலே என்ட்ரி பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா. மேனுவலாக நீங்கள் கான்டாக்ட் என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ மேனுவல் கான்டாக்ட் ஆட் பண்ணுறது பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட். ஓகேவா. உங்ககிட்ட ஏதாவது காப்பி பேஸ்ட்டில் நீங்கள் நம்பர் எதாவது சேவ் பண்ணி வச்சிங்க, ஏதாவது நோட் பேட்லேயே ஏதாவது ஒரு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த காப்பி பேஸ்ட் நம்பரை வந்து நம்ம டேரெக்டாக அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதை பேஸ்ட் பண்ணிட்டா நம்ம ஆட் குரூப் கொடுத்தா ஆட் ஆகிடும், நம்பர் ஆட் ஆகிடும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் இம்போர்ட். ஓகேவா. இதில் நம்பரும் அப்படி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸல் ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸல் ஃபைல் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த எக்ஸல் ஃபைல் சாம்பிள் வேணால் கூட இங்கே டவுன்லோட் பண்ண சாம்பிள் எக்ஸல் ஃபைல் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மெட்டில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி நான் எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கனால அப்லோட் எக்ஸல் ஃபைல் கொடுக்குறேன். எக்ஸல் ஃபைல் நிறைய இருக்குது. ஜஸ்ட் நான் ஆஃபீஸ் காலன்னு கொடுக்குறேன். எக்ஸல் ஃபைல் இம்போர்ட் பண்ண பிறகு இப்போ பாருங்கள் எல்லாமே இன்வேலிட்னு காட்டுது. சரிங்களா. ஏன் இன்வேலிட்னு காட்டுதுன்னா நம்பர் வந்து வெரிஃபை பண்ணாதனால நம்ம இன்வேலிட்னு காட்டுது. அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வெரிஃபை வாட்ஸ்அப் நம்பர் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் நம்பர் ஃபுல்லாக வெரிஃபை ஆகும். எதனால் வெரிஃபை ஆகுதுன்னா, ஒருத்தங்க நம்பர் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு நம்பர் மட்டும் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த நம்பரை வந்து சமீபத்தில் வாட்ஸ்அப் டீஆக்டிவேட் கூட பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணணும். அந்த நம்பர் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டா நம்மளுக்கு எல்லாமே வெரிஃபை ஆகிடும். இங்கே பாருங்கள், எல்லாம் வெரிஃபை ஆகிடுச்சிங்களா. வெரிஃபை ஆகிட்டு க்ரீன் கலர் டிக் பண்ணி வச்சுப்பாருங்க. அப்போ எல்லாமே நம்பர் எல்லாமே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. எல்லாமே வாட்ஸ்அப் வெரிஃபைடு. எல்லாமே நம்பர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுனால எல்லா நம்பர் கான்டாக்ட்லாம் வெரிஃபை ஆகிடுச்சு. இதில் நான் எக்ஸல் ஃபைலில் வெறும் கான்டாக்ட் இல்லாமல் ஒரு எம்டி கான்டாக்ட் அது மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு இந்த நேம் ஷோ ஆகும். ஓகேங்களா. இப்படி தான் எக்ஸல் ஃபைல் நம்ம லோட் பண்ணிக்கிறது நம்பரை. நம்ம ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க கான்டாக்ட் கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்படி தான் கான்டாக்ட் நம்ம சேவ் பண்ணுறது. அடுத்து நம்ம மெசேஜ் எப்படி பல்க் அப்படி மெசேஜ் அனுப்புறது பார்க்கலாம். ஓகே, பல்க் மெசேஜ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒரு கேம்பெயின் ஒன்று செட் பண்ணிக்கணும், க்ரியேட் பண்ணிக்கணும். என்ன பல்க் சம்மந்தப்பட்டது அனுப்ப போகிறோம் நம்ம செட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு கேம்பெயினோட டாபிக் கொடுத்துக்கணும். எந்த டிவைஸ்லேருந்து அனுப்புறது, எந்த மொபைல் நம்பரில் அனுப்புகிறேன்னு கேட்கும். அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு இங்கே காண்டாக்ட்ஸ் வந்து கனெக்ட் சூஸ் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கனெக்ட் சூஸ் பண்ண போகிறீங்களா எதுவும் ஜஸ்ட் நான் எந்த கனெக்ட் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம டெக்ஸ்ட்டு பண்ணி நம்ம டைப் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு. அந்த டெம்ப்ளேட்ஸை நம்ம கிளிக் பண்ணால் டெம்ப்ளேட்ஸ்லாம் ஷோ ஆகும். நம்ம டெம்ப்ளேட்ஸ் நேம்லாம் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி கூட நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம இதில் முக்கியமான விஷயம் சரிங்களா, இது அஃபிஷியல் தேர்ட் பார்ட்டி டூல்னால, அஃபிஷியல் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி டூல்னால நம்ம வந்து இந்த டிலே ரேஞ்ச் செகண்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இதில் வந்து நம்ம டிலேயோட ரேஞ்சை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பிளாக் ஆகாது, நம்மளோட வாட்ஸ்அப் வந்து பிளாக் ஆகாது சரிங்களா. நம்ம டிலேயோட சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம 3ன்றதை ஒரு 10 கூட மாற்றிடலாம். நம்ம அது முக்கியம் கிடையாது. நமக்கு பொறுமையாக போனாலும் நம்ம மெயினான இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து பிளாக் ஆகக்கூடாது சரிங்களா. வாட்ஸ்அப் பிளாக் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிலே ரேஞ்சை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிலே ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு மெசேஜ் வந்து ஸ்லோவாகவும் போகும். நம்ம டக்குன்னு போனால் வாட்ஸ்அப் வந்து பிளாக் ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நம்ம டிலே வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா, நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டா மெசேஜ் போகும். டிலே போகுதுனால நம்ம வாட்ஸ்அப் வந்து பிளாக் ஆகிற சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா. சான்ஸ் ஆகாது, பிளாக் ஆகாது. அதனால் மெயினாக இதை மறக்காமல் பண்ணுங்கள். இதை கிரியேட் த சென்ட் கொடுத்தா நம்ம ஆட் பண்ண நம்பருக்கு எல்லாமே மெசேஜ் வந்து கேம்பஸ் சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. டிலே ரேஞ்சை பொறுத்து இருக்குது. ஒரு மெசேஜ் சென்ட் ஆன பிறகு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கழிச்சு இன்னொருத்தருக்கு போகும். அதுமாரி நமக்கு போயிட்டே இருக்கும் மெசேஜ் சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி ஏபிஐக்கு எதனா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஏபிஐக்கு என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதாவது சர்வர் எதனா மெயின்டைன் பண்ணியிருந்தால் உங்கள் ஆட்டோமேட்டிக் ஏஐ சாட் மூலிமா கஸ்டமர் அனுப்புகிற மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவே ரிப்ளை பண்ணிக்கும். ஏஐ இன்டிகிரேட் இருக்கிறதுல நம்ம ரிப்ளை பண்ணிக்காது. ஏபிஐக்கு எதனா வச்சுருந்தா நீங்கள் போடலாம். இந்த வார்மர்னா எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 டிவைஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த 10 டிவைஸ் பிளாக்கிங் சான்ஸ் என்னென்ன பிளாக்கிங் சான்ஸ் வரக்கூடாதோ அது எல்லாமே இருக்குது. இல்லை ஒரு 10 டிவைஸ் எதனா கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த 10 டிவைஸ்க்கும் நீங்கள் வார்மிங் மாரி பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 நம்பருக்குள்ளேயே வார்மிங் மாரி பண்ணிக்கும். இந்த அவுட்புட் மேனேஜ்மெண்ட் என்னென்னா எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பல்காக மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக சம்திங் இருந்தால் அதில் வந்து ஸ்டாப்புன்னு நம்ம பட்டன் மென்ஷன் பண்ணி நம்ம ஸ்டாப்புன்னு கொடுத்தா அந்த மெசேஜ் வந்து அடுத்த வாட்டி நம்ம அனுப்பும்போது அவங்களுக்கு போகாது, நம்மளுக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். இது அந்த அவுட்புட் மேனேஜ்மெண்ட்டு. இல்லை அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது அதில். அதேமாதிரி ஆட்டோ ரிப்ளேவும் இருக்குது. நம்ம ரூல் வந்து செட் பண்ணிட்டா அனுப்புகிற மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளேவும் பண்ணிக்காது சரிங்களா. அதுமாதிரி சேட் பூட் இந்த நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டா நம்ம என்னென்ன சேட் பூட் வேணுமோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்னென்ன நம்பருக்கு என்னென்ன தேவைன்னு செட் பண்ணி வச்சுட்டா அவங்க டைப் பண்ண ஒரு கஸ்டமர் கேர் சேட் பூட் எப்படி இருக்கோ அதுமாரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது ஏஐ சேட் பூட். நம்ம அந்த ஏபிஐக்கு வந்து இன்சர்ட் பண்ணிட்டா வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெசேஜ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டே இருக்கும். நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எதுவும் ரிப்ளை பண்ண தேவையில்ல, ஏஐ ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். அதேமாதிரி கால் ரெஸ்பாண்டர். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எதனா கால் பண்ணிட்டாங்க, நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு கால் கட் ஆன உடனே அவங்களுக்கு இன்டிமேஷன் போகும். இதுமாரி நம்ம என்ன ரூல் செட் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்களுக்கு இன்டிமேஷன் போகும். இதுதான். இதில் ஃபாலோ அப்னு இருக்குது சரிங்களா. நம்ம யாருன்னா எதனா ஃபாலோ அப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைமிங் அதுமாரி செட் பண்ணி வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் போகும் ஃபாலோ அப்ன்ட்டு. இது ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே ஏஐ இன்டெகிரேட் பண்ணி தான் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது.
சரிங்களா? அதேமாதிரி குரூப்புக்கும் நீங்கள் குரூப் ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இருக்கிற குரூப்பை நீங்கள் மேனேஜ் பண்ணி குரூப் மூலிமா நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணலாம் நீங்கள். இல்லை அதேமாதிரி லைவ் சேட்டும் பண்ணலாம் நீங்கள். நிறைய மார்க்கெட்டிங் தேவையான நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இந்த லீட்வேல இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணிங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி எனி டேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன் நான். இதில் என்ன டெமோ காட்டுறது, உங்களுக்கு எப்படி எப்படி டவுட்டர்ஸ் இருக்குது எல்லாமே கிளியர் பண்ணி ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.